வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற பொழுது அங்கு மணமகள் ஒரு காரியத்தை மணமகளிடம் சொல்லுகின்றார். வாசிப்போமா? வாசிக்கிறது. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். ஆமென். யார் சொல்றது? தீனா சொல்றாங்க. மெர்வின்ட்ட நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் யாரு? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் I'm a very good person. I'm an ordinary woman. அப்படி இப்படி நான் வரலோ. அதனால she identify herself. என்ன சொல்றாவோ? நான் யாருமா? அம்மி. யாரா? சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. இந்த பாட்டை யார் பாடுறதுன்னா யார் பாடுறதுங்க? மெர்வின் பாடுங்க. வாசித்துங்க. அவர் பாட இந்த அம்மா தன்னை பத்தி ஐடி சொன்ன உடனே அதுக்கு தம்பி பாடுறாரு. உள்ளத்தின் நேசமே. யாரு நேசமா? நம்ம சொல்லுங்க. உள்ளத்துடைய நேசம். ஆத்தும நேசரே, உங்கின்பம் நேசமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. நம்ம சொல்றாங்க. ஆத்தும நேசரே, உன் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் வரைக்கும் கூட இப்படிலாம் பாடுவாங்க. கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் கேட்டு பாருங்க. சொல்லவும் முடியலைங்கய்யா, மெல்லவும் முடியலைங்கயான்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிள்ளை ரொம்ப ஞானமா சொல்லுங்க பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே நீதி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி நான் இருக்கிறேன், இருக்க போகிறேன், இருந்தேன் என்று தன்னை குறித்து சொல்லுகின்றார். இந்த லீலி புஷ்பமானது கிட்டத்தட்ட 700 அடி ஆழத்திற்கு கீழே அந்த மலர் மலர்கின்றதாம். காட்டிலே அந்த மலருடைய வாசனை கிட்டத்தட்ட 6-7 மைல் தூரம் வரைக்கும் கடந்து செல்லுமா. இந்த பிராக்மெண்ட் அதை எடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வாசனையை தேடிக்கொண்டு வந்து தன்னுடைய சொந்த மகனை கயிறிலே கட்டி அந்த பள்ளத்தாக்கில் இறக்குவார்களாம். அவன் அந்த மலரை கொய்து கொண்டு வந்து அதிலே தான் அருமையான அந்த வாசனை திரவியம் செய்கிறார்கள். இவ்வளவு விலை உயர்ந்த வாசனை திரவியம் தான் இந்த லீலி புஷ்பத்திலே கிடைக்கிறது. ஆனால் இந்த லீலி புஷ்பமானது மலர்ந்த பிற்பதாக அந்த சுத்தி முள்ளு இருக்குமா? என்னமா? லீலி புஷ்பத்தை அது குத்த 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 என்ன ஆகும்? அதுல இருந்து அந்த வாசனை வெளியே வருகிறதாம். அருமையான மகள் தீனா மம்மி என்ன செய்வாங்க? இங்க நிக்காத, அங்க நிக்காத, இங்க உட்காராத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு செஞ்சிருப்பாங்க. குத்தினே இருந்திருப்பாங்க. பப்பா இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க? பப்பா ஐ மிஸ் யூ பப்பா. அதனால அங்க குத்து வாங்கி 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 இப்ப எங்க வந்திருக்கா? இங்க வரப்போறா? இங்க புருஷன் கணவன் வீட்டு. இங்க வந்தவன எங்க இருக்காங்க? மாமனார் மாமியார்
நாத்தனார், அந்த நாள், இந்த நாள், மச்சினன் இவங்க என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு சைடுல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பொண்ணு கொண்டாந்துருக்கு, ஒண்ணுமே போட்டீங்க, ஏன்னா ஒரு மாதிரி காட்ட குத்துவாங்க. அவ காது கேட்கிற மாதிரியே. ஆனால் அருமையான டீனாவுக்கு தான் வரும், வாசனை வரும். ஆமென். கர்த்தருக்குள்ளாக அங்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்ற வழியிலே யார் என்ன குத்தினாலும் குத்த கர்த்தருடைய பிள்ளைகளிலிருந்து அது நறுமணம், நற்கந்தம் வீசுடைய பிள்ளைகளே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய புருஷனுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், இருக்க போகிறோம். தொடர்ந்து நாம் வேதத்திலே பார்க்கின்ற வழியிலே, நீ உன்னுடைய புருஷனுக்கு கிரீடமானவர். யாராவா? யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு. ஆனால் தான் பாருங்க, கல்யாணம் ஆன உடனே நம்ம என்ன செய்யறோம்? தூக்கி தலை மேல, என்னடா தலை மேல வச்சு நான் ஆடுற, ரொம்ப ஆடாத, அவ்வளவுதான். எங்கிருந்து வரும்? இந்த சைட்ல இருந்து வரும். எல்லா வீட்டிலும் வளர்த்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. எப்போ தலையில தூக்கி வைக்கணுமோ அப்ப தலை தூக்கி வைக்கணும். சில நேரத்தில் செய்யணும், கழட்டி வைக்கணும், ரொம்ப வேர்வையா இருக்கும். அப்ப கழட்டி வைக்கிற நேரத்துல மேடம் தான் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே தரல மாத்திரம் ஒதுக்கி கீழே வச்சிருவாரு. ஐ மஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் தி டைம். எனவே அதை எதை குறிக்கிற புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 23, எபேசியர் 5:23 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே இந்த சரீரத்தை ரட்சிக்கிறவருமாக இருக்கிறார். சரி, இப்போ கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு கல்யாணம் ஆன உடனே ஒண்ணு வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பிள்ளை அதுதான் விரும்பும். அதெல்லாம் சொல்ல முடியுமா? நெக்லஸ். என்னங்க? எப்படிங்க? என் புருஷன் வாங்கி கொடுத்தது. அந்த நெக்லஸ் எதுக்கு போட்டாரா? கேட்டீங்களா? நெக்லஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, வேதம் சொல்லுது புருஷனா தலையா. யார தலையா? சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. கண்ட்ரோல்ல ஏங்க இருங்க, அவரை கண்ணுலயே ஆட்டிடுங்க. வருது பின்னால் ஒண்ணுதான். அதுக்குதான் சொல்லியிருக்காரு, வேதம் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு? நெக்லஸ் வாங்கி கொடுத்துறாரு. நீ யாருமா? நெக்கு தான், நீ தலை கிடையாது. நீ யாரு கிடையாது? தலை கிடையாது. இந்த நெக்கு தான் தலையை ஆட்டணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்கு தான் சொல்லுங்க, தலையை ஆட்டணும். ஆனா நம்ம யார மாதிரி இருக்கணும்? தலையா மாதிரி இருக்கணும். கல்யாணத்துல இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுக்கலாம். என்னன்னு? இஸ் a king. கிங் தான் சொல்லுங்க. அப்ப அந்த அம்மா யாரு? குயின். அப்ப நீங்களாம் கிங், நீங்களாம் குயின். அப்போ எப்பவுமே கிங் குயினா இருக்க வேண்டுமானால் கிங் கண்ட்ரோல்ல குயின் இருந்தா தான் அந்த அம்மா குயினா இருக்க முடியும். அங்க என்ன ஏற்படுது பாருங்க. இந்த அம்மா கண்ட்ரோல் பண்றாங்க. கண்ட்ரோல் பண்ணி இவர் கிங் இருந்து யாரா மாறிடுறாரு? அந்த அம்மாவுக்கு he became a slave. அடிமை. அம்மா 10 ரூபாய் கொடுமா, அம்மா 100 ரூபாய் கொடுமா. எதுக்கு காசு கொடுங்க? சும்மா கேட்டு கொஞ்சம் கூட ஒழுங்கே கிடையாது. காசை சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு வைக்கணும், ஒன்றும் தெரியாது. சும்மா இருக்கும். இப்ப யாரா மாறிட்டாரா? he became a slave. அடிமை. he became a beggar. பிச்சைக்காரன். அப்ப இந்த அம்மா யாருங்க? பிச்சைக்காரன் பொண்டாட்டி, அடிமை பொண்டாட்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. கேட்க வேண்டியதுதான், நல்லதுதான். எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். நீங்களாம் வந்துட்டு இவர் போர்டு விட்டா. நீங்க யாருங்க? ஆமா, போர்டு தான் உருவாக்குறீங்க. நாங்கள் மண் விட்டா, மண்ணை உருவானோம். ஆனால் அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது, இப்படியாக தலையாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்திரீகள்
தன்னுடைய புருஷனை தங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறை சொல்ல முடியுமா? எப்படி சாதிப்பீங்க சொல்லுங்க. எப்படி? அழுது சாதி. எப்படிங்க? ஆமா, இந்த பிள்ளைகளை மாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் அழுது 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 வீட்டிலேயே ஒரு தரத்துல. நீ அழுதா நீ யாருங்க? தேவி. என்ன தேவி? சரிதா தங்க அப்பா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மூதேவி இருக்கணும், ஸ்ரீதேவி இருக்கணுமா? ஸ்ரீதேவியா இருக்கணும், சரித்திரோட இருக்கணும். எதையும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சாதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக என்ன செய்யறாங்க? அழுது சாதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதை விரும்புவதில்லை. இதே உன்னத பாட்டில் வாசி பார்க்கின்ற வழியிலே அவர் என்ன சொல்கிறார்? உன் கண்கள் புறா கண்களா? என்ன கண்களா? புறா கண்கள். நீங்க நிறைய கண்கள் என்ன கண்ணா? பேய் கண்ணா? என்ன கண்ணா இருக்குது? ஒரு ஊழியக்காரன் செஞ்சாதான் பிசாசு ஓட்ட போனார். ஃபாரின்ல ஓட்டவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது பொம்பளை பிசாசு தான். என்னடா சொல்லி கடைசியில் பாயிண்ட்ல கைவிட்டாரு. இப்படி எடுத்தாரு, பர்ஸை திறந்தாரு, இப்படி பார்த்தாரு, மறுபடியும் உள்ள வச்சாரு. இருந்த ஐயர்வாளுக்கு சந்தேகம், என்ன விஷயம் இவரு? ஏதோ பர்ஸை திறந்தாரு, பார்த்தாரு, ஏதோ மந்திரங்கள் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சவங்க கேட்டாரா? ஐயா என்ன ஒன்னும் என் பொண்டாட்டி பட்ட வச்சிருக்கேன், அந்த பேயே நான் கண்ட்ரோல் பண்றேன். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் மனவாட்டியாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய கண்கள் தான் கண்களாகணும், புறா கண்களாக இருக்க வேண்டும். இந்த புறா கண்ட பார்த்தா சைக்கிள் தண்ணி வந்துட்டே இருக்கும். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய புருஷனுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதான் ஸ்திரீகளுடைய வேலை. அழுது சாதிக்கிறதுல தேவ சமூகத்தில் அழுக வேண்டும். புருஷனை அவன் குடும்பத்தார, உங்க குடும்பத்தார பார்த்தவன உங்களுக்குள்ள என்ன வரணும்? நீனாக்குள்ள எப்பவுமே சிரித்த முகம். நமக்கு சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா டோஸும் வேலை செய்யணும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரியும். அப்போ உங்களுக்கு எனர்ஜெட்டிக் வரும். அதே அழுதுட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனா எல்லா உங்களுடைய காம்பினண்ட்டை உடஞ்சி போயிட்டே இருக்கும். ஈரல் அவுட்டு, லிவர் அவுட்டு, கண்ணு அவுட்டு, எல்லாம் அவுட்டு. கடைசியில் இப்படிதான் நடக்கணும். எனவே நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? என்ன செய்யக்கூடாது சொல்லி கொடுத்தாரு. சத்தமா சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. புருஷனை பார்த்து அழாத. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிதான் அழுது சாதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நாம் அங்கு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாலே அருமையான ஸ்திரீகள் தான் குடும்பத்தை கட்ட வேண்டியவர்கள். உங்க கையில் தான் எல்லாமே இருக்கிறது. 31ஆம் அதிகாரம் நீதிமன்ற வாசம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி சொல்லுறான், அநேக ஸ்திரீகள் உண்டு, ஆனால் நீயோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர்கள். அப்ப அவன் எத்தனை ஸ்திரீயை பார்த்துருப்பான். உங்க புருஷன் உங்க கூட வர்ணத்துல எங்கன்னா கண்ணு அப்படி இப்படி மேய்கிறவங்களுக்கு தான் இருக்கும். என்ன ஓய் அங்க பாக்குறீங்க? என்ன தெரியல, அப்படி பார்த்துட்டு வர ஆடு அங்கே கொஞ்சம் பேசிடுவோம். ஆனால் இந்த ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ. இவளுக்கு அவன் டைரக்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். நான் நிறைய பொம்பளைகளை பார்த்தேன், யூ ஆர் சோ பியூட்டி, சோ பெஸ்ட். காரணம் என்ன? அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக இருக்கிறார். எனவே புருஷன்மார் எப்படி இருந்தாலும் சரி, மனைவிமாருடைய ஜெபம், கண்ணீர், உபவாசம் அவர்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து நீங்க கொண்டு வந்துடா. பொம்பளைங்க புடவையில 2 முடிச்சு போடுங்க தெரியுமா? ஒண்ணு உள்ள பாவடைகளை சொல்லுறதுக்கு, இன்னொன்னு வெளியில
இல்லை முந்தானை முடிச்சுன்னு சொல்லுவாங்க. புருஷனை எங்க வைக்கணும்? கட்டி உள்ள வச்சிருக்க, வெளியில கீ அது வைக்கிறாரு. அந்த கண்ட்ரோல் எப்போ வரும்னா நீங்க முழங்கால் பண்ணிட்டு செபிக்கின்ற வழியில. இப்ப மணமகள் தன்னுடைய புருஷனை குறித்து என்ன சொல்கிறாள்? இதுவரைக்கும் அவன் கேட்டுட்டே இருந்தார். கொட்டியா சொல்றா, என்ன சொல்றா? அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அவள் சொல்லுகின்ற வழியில பாருங்க, தன்னுடைய உறவுகள் மத்தியிலே என் கணவர் இருந்தாலும், அவருடைய சகோதரர் மத்தியில இருந்தாலும், ஆனால் அவர் என்னிடத்திலே நான் அவரை பார்க்கிறவரை அவரை நேசர் என்று சொல்லி பார்க்கிறேன். உங்களுடைய புருஷனை நீங்கள் எப்போதும் நேசராக என்று சொல்லி பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு அவர் உங்களிடத்தில் பழக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சொல்றாரோ, அவருடைய வாயிலிருந்து வரும் பேச்சுக்கள் எனக்கு மதுரமாக இருக்கிறது. அப்போ நெர்பின் உங்களை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் அம்மா வீட்டில் வாழ்ந்து வளர்ந்து ஆடி குதிச்சு எகிரி எல்லா வாதையும் அடக்கி வச்சுக்கிட்டு இப்ப இங்க வந்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே இவர் தான் எல்லாமே அந்த அம்மா. அப்ப என்ன சொல்லணும்னா, அவ வாயிலிருந்து வரணும் என் நேசர், அவருடைய வாயிலிருந்து வரும் பேச்சுக்கள் எனக்கு மதுரமாய். அப்ப என்ன செய்யணும்? அந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்க வந்து சொல்லணும். எப்படி சொல்றேன்? கண்டுக்காத, என்ன சொன்னா கண்டுக்காத. எத்தனை நாள் இருக்க போறாங்களோ, எப்படி யாரு யாரோட இருக்கலாம், யாரோட இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பேசணும்? புருஷன் மனைவி கிட்ட ரொம்ப ஈஸியான வழிங்க பொம்பளைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு. நிறைய பேருக்கு தெரியல, எல்லாருக்கும் முன்னால சொல்றது, எல்லாருக்கும் கேவலமா பேசுறது. வீட்டுக்கு வர நான் பார்த்துருக்கேன். எனவே அந்த அம்மா சொல்றாங்க, நீரின் நிழல், நீரின் ஆறுதல், நீரின் தேர்தல், நீரே என்னுடைய அணைப்பு, உடைய வார்த்தைகள் என்று சொல்லி அவள் சொல்லுகின்றார். இவர் யாரா? காட்டு மரங்களுக்குள்ளே இருக்கிற கிச்சிலி மரம். அப்போ எங்க போறாவோ? அவங்க வீடு எங்க இருக்குது? காட்டுல இருக்குது. காட்டுல இருக்க பல மரங்கள், அது மத்தியில இருக்கிற கிச்சிலி மரம். உங்களுக்கு தெரியும், புது வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்க ரொம்ப கஷ்டம். அந்த வீடு காடு, அங்கு பலவிதமான மரங்கள் உண்டு. ஆனால் என் நேசருடைய மரமோ கிச்சிலி மரம். என்ன மரமா? கிச்சிலி பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதில் புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துளப்பு எல்லாம் வரும். அப்ப அது போல தம்பி என்ன செய்வாரு? அந்த அம்மாவுக்கு புளிப்பான புளிப்பு கொடுக்கணும், இனிப்பாக்குற இனிப்பு கொடுக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக நாம் அங்கு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட காட்டு மரங்கள் நடுவிலே இருந்தாலும் நாம் யாராக இருக்க வேண்டும்? கிச்சிலி மரமாக இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்க வேண்டுமானால் அந்த இடத்துல காட்டு மரங்களில் கிச்சிலி போல் என்னை சரதோ நிற்கின்றார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் என்னை சரதோ நிற்கின்றார். அவர் தாசத்தான் சோகமானே என்னை பரந்த கொடி நேசனே வாழ்த்துமே என்ன
சரியாக 2 பேரும் பாடிக்கிட்டே இருக்கணும். 2 பேரும் செய்யணும், பாடிக்கிட்டே. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதே 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, என் நேசர் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அப்ப தம்பி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாதிரி இருக்கணும். இவ்வளவுதான். வேற பிரச்சனைகளை பொம்பளைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி ஐ லவ் யூ மை டாலி, இப்படி போனா ஒரு தட்டு, அப்படி போனா ஒரு தட்டு, என் செல்லம். செஞ்சு பாருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நீ நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷத்துல காரணம் என்ன? நம்ம என்ன செய்யறது? அவங்கள கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பேசுறதே. அவன் அதை விரும்புவாங்க சகோதரிமார்கள். எனவே அவர் என்ன சொல்கிறாரா? என் பிரியமே, நீ ரூபவதியே, உன்னிலே பழுதும் இல்லை, என்னுடைய மனமகிழ்ச்சியை நீ தான்பா. சொல்றோம், அடிக்கடி சொன்னோம், என் மனமகிழ்ச்சி, என் பிரியம், நீ ரூபவதி, எவ்வளவு இன்பமானவள் என்று நம்முடைய மனைவியை பெருமையாய் பேச 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 அந்த அம்மா நம்ம கண்ட்ரோல்ல வந்துடுவாங்க. ஆமென். ஒருவேளை அனுபவம் இல்லைன்னா இனி செஞ்சு பாருங்க. என்ன அத்தா மாறிட்டாங்க, என்ன ஆயிட்டவருக்கு? ஓ, அந்த செய்தி கேட்டு மாறிட்டாங்களோ? சப்போஸ் என்ன வெளியில எல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு வீடியோ கால் பண்ணுங்க. வீடியோ கால் பண்ண, ஐ டாய் ஐ லவ் யூ சொல்லணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இங்க இருந்து என்ன இருக்கும்? அந்த அடிக்க போனாங்க, வாட்ஸ்அப் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அங்க யார் இருக்காங்களோ ஏது. ஆனா நீங்க போன் போட்டுக்கிட்டே இருந்தா அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் எப்பவுமே நினைவாவே இருக்காரு. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை இவர்களாகிய மனமோடும் மாற்றமல்ல நாமும் செய்ய வேண்டும். கடைசியாக இருவரும் சேர்ந்து அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக. பவுல் சொல்லுகின்ற வழியில அங்கு கெட்டு போவதற்குள்ளே மரண வாசனையும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவ வாசனை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி, புருஷனை பத்தி மனைவிட்ட யாராவது போட்டுருப்பாங்க, தெரியுமா அந்த புருஷன் சரியில்லை, கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சு. அதே மாதிரி தம்பின்னு சொல்லுவாங்க, என்ன பார்த்து அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கா, என்னன்னு தெரியல. இவங்க மத்தியில நீங்க எப்படி இருக்குன்னா, கெட்டு போறாங்களா, தப்பா சொல்றாங்களா? ஒன்னும் சொல்ல நான் சொல்றேன், இங்க பாருங்க, வாய முடிவு போறாங்க. பிராக்டிகல் லைஃப். அப்படியா? நீ பாத்தியா? குடும்பத்தை கெடுக்கிற பொருளாத ஆவி. எனவே இருவரும் அந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா ஜீவ வாசனையை வெளிப்படுத்தியுள்ளார் இருக்கிறார். ஆமென். தேவன் நினைத்தது நம் தேவன் இணைத்தது. சொல்லுமாறு சேர்த்து, தேவன் நினைத்தது நம் தேவன் இணைத்தது.